அப்பா வருவாங்க. பாருங்க பிஸ்கெட் சாப்பிட்டு நைஸ்ல 2 கொடுத்தாங்க ஆக்சுவலி. வெங்காயம் அதனால டைமிங்லாம் இல்லை. என்ன படத்துக்கு போறோம், அதுவும் இல்லாம இன்னைக்கு வீட்டுல சமைக்க கூட இல்லை. ஹாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஒரு விளாக், ரொம்ப பெரிய விளாக்ல இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே வெளியில போய். சரி ஓகே இன்னைக்கு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வீட்டில் சமைக்க கூட இல்லை. அதுக்கு அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமா வந்து சமைச்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அருண். ஸோ அதனால வந்து நாங்கள் வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் அருணும் வந்து அப்பா கூப்பிட்டோம், அப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கிளம்பி முடிச்சிட்டேன். ஸோ இப்போதான் அருண் வந்து கிளம்பிட்டு இருக்கோம், ஆல்ரெடி செடின்னு வந்து கிளம்பிட்டாரு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு ஜாலியாக ஒரு டே வந்து நம்ம என் பண்ண போறோம். என்ன படத்துக்கு போறோம்? மாமன். ஆக்சுவலி எனக்கு வந்து டூரிஸ்ட் அந்த படத்துக்கு தான் பார்க்கணும்னு ஆசை. பட் ஆனா வந்து டிக்கெட் இல்லை. ஸோ அதனால சரி ஓகே மாமனாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனுக்கு தான் புக் பண்ணியிருக்கோம். எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலி போகும்போது நாங்க மாமன் போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படியோ சூரியும் நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அங்கதான் போறோம். அண்ட் வாங்க நம்ம கிளம்பலாம். அந்த காலையில என்னாச்சு, அப்பாக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இருந்துச்சு கடற்கடன் அப்பாக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து முடிச்சுட்டு அருண் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா லைக் அப்பா கூப்பிட்டா அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நான்லாம் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அண்ட் மோர் ஓவர் மால் போற பர்சன் எல்லாம் அப்பா கிடையாது. அதனால சரி ஓகே நம்ம மட்டும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கிளம்புறோம். அங்க ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். செரியனோட அவுட்ஃபிட் இதுதான். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாய் அம்மா. அம்மா உங்க 2 பேரும் அங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப நான் கடகடன்னு நம்மளும் கிளம்பிடலாம். ஆக்சுவலி இந்த நான் போட்டிருக்க இந்த ஷர்ட்டுமே பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல தான் எடுத்தது. செரியன் போட்டிருக்கதுமே மேக்ஸ்ல தான் ஆன்லைன்ல எடுத்திருந்தேன். நான் லிங்க் கீழே அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க சீக்கிரமா. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி 699 599 தான். அதுக்கு வர்த் த பிரைஸ் சொல்லலாம். சூப்பராகவே இருக்கு அந்த செட்டு பார்க்கறதுக்கே பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ. ஸோ கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு, பசி வேற கொள்ளுதுங்க ஒரு பக்கம். வஞ்சரம் சொல்லியிருக்கோம். இது எப்படி நான் வந்து உனக்கு எனக்கெல்லாம் ஓகேவா சீரகம் மட்டும்தான் வாசனை பண்ணணும். நான் சொன்னேன் வெங்காயம் வெங்காயம் அதை ஒன்னதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உட்கார இங்க முடியாதுமா, நீங்க மேலே ஏறி உட்காந்துக்கோ. அப்பா வருவாங்க, அப்பா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. போ போ அப்பா கூட போயிடு. படம் போட்டானா கடவுளை படமே படத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு படத்துக்கு வர. பட் ஆனால் இன்னும் படம் போடலாம். ஒரு வழியா வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா
ஒரு 8:30 இருக்கும் நைட்டு. ஆஃப்டர்நூன் போனது நைட் ஆயிடுச்சு. வரும்போதே தூங்கிட்டான் டயர்டாகி. ஸோ அதனால வந்தோடனே தொட்டில போட்டுட்டேன். இங்க பாருங்க, பிஸ்கெட் கொடுத்தேன்னா அது அப்படியே நம்ம சட்டை ஃபுல்லா ஆக்கி வச்சிட்டான். கீழே ஐஸ் வித்துட்டு இருந்தாங்களா, ஸோ அதனால வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம அதை சாப்பிடணும். நம்ம தேட்டர் விட்டு படம் முடிஞ்சு வெளியில வரும்போது அந்த போட்டோ பூத்தா அது ஒண்ணு இருந்தது. ஸோ அதனால அதுல போயிட்டு போட்டோ எடுத்திருந்தோம், நானும் அருண் செழியன். ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்கெட் போட்டு இருந்ததா, நைஸ்ல 2 கொடுத்தாங்க ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் போட்டோல நான் மட்டும்தான் கேமரா பாக்குறேன், அருணும் செழியனும் எங்கேயோ பாக்குறாங்க. செகண்ட் ஆக்சுவலி நல்லா இருக்கு. தேர்ட் ஏதோ பண்ண வரும், பட் என்ன பண்ணுறோம்னு தெரியல. ஃபோர்த்தும் நல்ல கேண்டிடா இருக்கு, பட் செழியன் தான் இருக்கு. பட் ஆனா இது மாதிரி ஒரு மாதிரி மெமரபிளா இருந்தது. ஆனா 299 வாங்கிட்டாங்க. 299 சார்ஜ், பட் ஒரு மாதிரி மெமரபிளா 2 இது கொடுத்தாங்க. அண்ட் முக்கியமா என்ன தெரியுமா, இது 5 rupees இந்த கவர். ஸோ ஆக மொத்தம் 304 ரூபாய் வாங்கிட்டாங்க. நிறைய கஞ்சித்தனம் பார்ப்போம், பட் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் வந்து நம்ம காசே பார்க்க மாட்டோம், அப்படியே போய் போய் கொடுத்துருவோம். அந்த மாதிரிதான் நானு. ரெட் வெல்வெட் ஆக்சுவலி தியேட்டர்ல எதுவுமே வாங்கல, இன்டர்வெல்ல கூட எதுவுமே வாங்கல. ஏன்னா லஞ்ச் அப்பதானே சாப்பிட்டு போனோம், ஸோ எதுவுமே வாங்கலையா. இப்போ லஞ்ச் சாப்பிட்டு மணி 9 ஆயிடுச்சு, செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வரும்போது வெளியில வித்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க நம்ம பிளாட் பண்ணல, அந்த தள்ளுவண்டி மாதிரி வருவாங்களா அதுல இருந்ததுன்னு சொல்லிட்டு அருண் மட்டும் கோன் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஆக்சுவலி இங்க லைட் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டீ பிளேட் இருக்கு இல்லையா, இது வந்து பீஸ் போயிடுச்சு. இங்க இருக்கு தெரியுதா, இது வந்து பீஸ் போயிடுச்சு. ஸோ அதனால இங்க நார்மல் அந்த குண்டு பல்ப் இருக்கும்ல, ஒயிட் பல்ப், ஸோ அதுதான் போட்டிருக்கோம். அது கீழே தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அங்க செடியன் வந்து என்னோட வாய்ஸ் கேட்டு கொஞ்சம் முழிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். ஸோ அதனால தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. ஒரு வழியா ஐஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். வரும்போதே வந்து அருண் வந்து எங்களை கீழே இறக்கி விட்டுட்டு பைக்ல போய் அவன் வந்து இட்லி வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ எனக்கும் அருணுக்கு எல்லாத்துக்குமே, பாப்பாக்குமே சேர்த்து. ஏன்னா கண்டிப்பா பாப்பா முழிப்பானாலும் தெரியல. முழிச்சா நம்ம இட்லி ஏதாவது கொடுத்துக்கலாம், மாவு இருக்கு, தோசை வேணாலும் ஊத்தி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருக்கிற டயர்ல என்னால இனிமே நான் கண்டிப்பா டின்னர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருச்சு, நான் பண்ண மாட்டேன்றது எனக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு நான் பேபி கேரியர் வேற தூக்கிட்டு போல, தேட்டர் தானே எதுக்கு அங்க வச்சுட்டு அது வேற ஒரு லக்கேஜா இருக்குன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். நான் பேபி கேரியர் இல்லாதனால என்னன்னு தெரியல, கையிலேயே தூக்கி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு பாப்பாவை. ஸோ அண்ட் மோரோவர் வந்து அவன் கீழே தான் விளையாடணும்னு இருந்தான். பட் ஆனா எல்லா டைமும் அவனை கீழே விளையாட முடியாது, அதுவும் இன்னைக்கு ஓவர் ரஷ்ஷா வேற இருந்துச்சு வீக்கெண்ட் அப்படின்றதுனால. ஸோ அதனால கை ரொம்ப வலிக்குதா, ஸோ அதனால ரொம்ப டயர்டாகவும் ஆயாச்சு. ஸோ இட்லியை சாப்பிட்டுட்டு பேசாம குக்வித் கோமாளி பார்த்துட்டு, யாரெல்லாம் குக்வித் கோமாளி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் ஹாட் ஸ்டார்ல தான் பார்ப்பேன். ஸோ அதனால டைமிங்லாம் இல்லை, என் டைமிங்க்கு இஷ்டத்துக்கு பார்ப்பேன். நான் நேத்தோட எபிசோட் வேற பார்க்கல. ஸோ அதுவும் இன்னைக்கோட எபிசோடையே பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ இதோட நம்ம இந்த விளாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அப்படியே ரேண்டமா போச்சு, ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆனா வந்து ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா வெளியில போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஓகே ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட லவ் எனக்கு நிறைய 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 வேணும். ட்ரெயின் கொடுக்குற ட்ரெஸ்ஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணுன்றவங்க உங்க பாப்பாக்கு செக் பண்ணி பாருங்க, உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம இந்த ஷட்டரை மூட்டிக்கலாமா? சோ நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் தி நெக்ஸ்ட் வீடியோ, பை. ஆக்சுவலி அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வந்ததுக்கே உங்ககிட்ட ஒரு ரீசன் ஒன்னு சொல்லணும்ன்றதுக்காக தான். அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்னு இட்லி வாங்கிட்டேன், சட்னி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோவே க்ளோஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டா ஒரு 3 பேர் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணி பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. என் வாய்ப்பாக்காலே தெரியல 32 தெரியுதுன்னு. ஏன்னா இதுக்காக தானே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 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 செகண்ட் தான் வந்து பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு செகண்டுமே எனக்காக ஒதுக்கி என்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பியா இருந்தது. அண்ட் முக்கியமா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவங்க தானே அப்படின்ட்டு போகாம வந்து ஸ்வீட்டா சுகன்யாக்கா தானே அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அந்த 3 பேருக்குமே. முக்கியமா அதுல ஒருத்தர் பேசும்போதுதான் செடினை கூட இருந்தாங்க. பேலன்ஸ் 2 பேர் பேசும்போது சென்னை கூட இல்ல, அவங்க உள்ள அருண் கிட்ட இருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் அந்த 3 பேருக்குமே. அண்ட் லவ் யூ ஆல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் சொல்ல நினைச்சேன். ஒரு மாதிரி அச்சோ வெறுப்பாலே என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா டைம் எடுத்து ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. அது வேற லெவல் ஹாப்பினஸ், அதை என்னால சொல்ல முடியாது.
ஸோ ஜெயிச்சுட்டோம் மாறா, ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த நம்ம மூஞ்சி 4 பேருக்கு தெரியுது மாறா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அன்னோன் ஃபேஸா ஒரு ஃபெமிலியரா ஒரு இடத்துல ஒரு சஸ்டெயினா நிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னைக்கு அதனாலதான் இந்த டே இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாவே போச்சு. அண்ட் இப்போ உண்மையாவே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பாய்.